பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. அவர் தாமே நம்மை நித்தமும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கண்மணி போல நடத்துகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நன்மைகளின் தேவன் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பிரியமானவர்களே, தாவீது தன்னை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருந்த நேரத்திலும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நான் கர்த்தருடைய கிருபையை நம்பியிருக்கிறேன் என்று அறிக்கை எடுக்கிறான். அவன் ஏறெடுத்த அந்த ஜெபத்தை தேவன் நிச்சயமாய் கேட்டிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், நான் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறார். தேவனை ஆராதிக்கிற நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. கர்த்தரை பாடுகிற நமக்கு நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். எந்த சூழ்நிலையானாலும், எந்த நெருக்கமானாலும், எந்த தவிப்பானாலும், எந்த பலவீனமானாலும் கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு தேவன் நிச்சயமாய் பாதுகாப்பை தருவார், ஜெயத்தை தருவார், ஒரு விடுதலையை தருவார். அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனாலும் ஒரு குறித்த காலத்திலே அவர்கள் அங்கிருந்து திரும்பி வந்த நேரத்தில் எஸ்தரா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை திரும்பவுமாய் அவர்கள் அஸ்திபாரம் போடப்பட்ட நேரத்திலே இப்படியாக இஸ்ரவேலர்கள் சொல்லி தேவனை ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். தேவன் அவர்களை விடுவித்தார். அடிமைத்தனத்திலிருந்து பாபிலோனிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். தேவனுடைய ஆலயத்தை திரும்பவுமாய் நாங்கள் அஸ்திபாரம் போடுகிறோம் என்ற மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவர்கள் தேவனை துதித்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அங்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. தேவன் திருப்பி கொண்டு வருவார். தேவன் தன் ஜனங்களை ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். அவர்கள் முன்னிருந்த சீரை பார்க்கலும் அதிகமாக நன்மையுள்ள சீர் பொருந்திய ஜனங்களாக தேவன் திரும்பவுமாய் கட்டுவார். கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய சமூகத்திலே நாம் துதிப்போம், ஆராதிப்போம். தேவ சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பார், உயர்த்துவார். ஜபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இது நாள் வரையில் நீர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் தற்காலிகமானது, இந்த தீமைகள் தற்காலிகமானது. கர்த்தர் நீ நன்மையான வருஷங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை நீ உயர்த்தி மகிழப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. திரும்பவுமாக நீர் ஆண்டவரை உடைய ஜனங்களை கட்டி எழுப்பி ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு வாழும்படிக்கு நீர் உதவி செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய தயவும் இரக்கம் ஒவ்வொருவரும் தாங்கும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.